இந்த வேதத்தை எடுத்து ஆவியானவர் இல்லாமல் பேசுறதுக்கும் ஆவியானவரோட பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்படி பேசுறதுன்னு அந்த வித்தியாசத்தை நானே பார்த்துருக்கிறேன். பல நேரங்களில் சில இடங்களில் உட்காந்து செய்தி கேட்கும் போது அவங்க கடமைக்கு செய்தி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஒரு 40 நிமிஷம் 45 நிமிஷம் நம்ம என்ன செய்யணும், இன்னைக்கு பிரசங்கம் பண்ணணும், ஜனங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா, சில புக்ஸ்லேருந்து சில கமெண்ட்ரிஸ்லேருந்து சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்க சில உதாரணங்கள் அது இதெல்லாம் எடுத்து அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்சர் மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் பெரும்பான்மையான தேவ மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா, முந்தின நாள் ராத்திரி முந்தின நாள் தேவ சமூகத்தில் காத்திருப்பாங்க. ஆண்டவரே, நாளைக்கு நான் என்ன செய்யட்டும், என்ன வார்த்தை கொடுக்கட்டும் இந்த ஜனங்களுக்கு. நீங்கள் அப்படி காத்திருந்து கொடுக்குற ஆவியானவர் கொடுக்குற வார்த்தை இருக்குல்ல, அதுதான் ஜீவ தண்ணீர். நீங்களாக கொண்டு வந்து கொடுக்குற வார்த்தை இருக்குல்ல, அது தண்ணீர். அந்த தண்ணி என்ன செய்யும், அன்னைக்கு ஒரு சிலரை தாகம் தீர்க்கும், அந்த நிமிஷம் திருப்தியாக இருக்கும். ஆனால் அந்த பிரசங்கம் அன்னையோட மறந்து போயிடும். அந்த பிரசங்கம் அன்னையோட அவங்க இருதயத்தை விட்டு போயிடும். ஆனால் நீங்கள் ஜீவ தண்ணீர் ஆவியானவர் மூலமாக கொடுக்கப்படுகிற பிரசங்கம் இருக்கு பாருங்க, அவங்க சாவர வரைக்கும் மறக்காது. அது அவங்க இருதயத்துக்குள்ள அந்த அந்த வார்த்தை பசுமரத்து ஆணி போல பதிஞ்சிரும். நான் இப்பவும் சொல்லுவேன், 28 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆண்டவருக்குள்ள வந்து தொடங்கின காலத்தில், அந்த காலத்தில் பரிசுத்தவான்கள் ஒரு சிலர் கொடுத்த செய்தி இன்னும் எனக்கு பாயிண்டோட ஞாபகத்தில் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஒரு 5 வருஷம் அந்த பரிசுத்தவான்கள் கொடுத்த செய்திகள் எல்லாம், நான் சொல்றது 1990களில் சொல்றேன், அன்னைக்கு கொடுத்த செய்திகள் எல்லாம் இன்னும் எனக்குள்ள எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பாயிண்டோட ஞாபகம் இருக்கு. இந்த 3 பாயிண்ட் கொடுத்தாங்க, இப்படி கொடுத்தாங்க, அப்படி ஞாபகம் இருக்கு. காரணம், அவர்கள் அன்னைக்கு ஆவியில நிறந்து பிரசங்கம் பண்ணாங்க. ரெண்டாவது, அவர்கள் சுயநலம் இல்லாத பிரசங்கம். அன்னைக்கு அந்த அவங்களுடைய தாகத்தை கொண்டு வந்து ஜனங்க மேல போடுவாங்க, அவங்களோட தேவைகளை ஜனங்க மேல போடுவாங்க. ஆனா அன்னைக்கு அப்படிப்பட்ட பிரசங்கம் இல்லை. ஆவியானவருடைய தாகத்தை கொண்டு வந்து ஜனங்க மேல போட்டாங்க. ஆவியானவருடைய தாகம் ஒன்று இருக்கு, ஜனங்களை ஆதாயம் பண்றது. பிரசங்க பீடம் இருக்குது, இது ஜீவ தண்ணீர் உள்ள இடம். இங்கிருந்து ஒரு நதி புறப்படும். இந்த நதி புறப்படும் போது என்ன நடக்கும் தெரியுமா, கீழே இருக்கிறவங்களுடைய தாகம் தீர்க்கப்படும். அப்ப நான் எப்படிப்பட்ட தண்ணியை கொடுக்கணும், ஏன் தண்ணியை கொடுக்கக்கூடாது, ஏன் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடாது, எனக்கு தெரிஞ்ச காரியங்களை வந்து அங்கே படித்த காரியங்களையோ அதை சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும், ஆவியானவர் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை சொல்லணும். அப்படி நீங்கள் சொல்லும்போது அவங்க ஆத்ம தாகம் தீர்க்கப்பட்டவர்களாக, நீங்கள் அவங்களெல்லாம் ஃபாலோஅப்பே பண்ண வேண்டாம். நான் சொல்லட்டுமா, நீங்கள் ஃபாலோஅப்பே பண்ண, என்னை யாரும் ஃபாலோஅப்பே பண்ணலை. நானே தொடர்ந்து வர ஆரம்பித்தேன் சபைக்கு. நான் சொல்லுவேன், ஃபாலோஅப்லாம் பண்ணுறது நல்லது, நான் தப்புன்னு சொல்லலை. ஃபாலோ பண்ணாமலே அவர்களே வாஞ்சியாக ஓடி வருவாங்க. காரணம், அந்த ஆத்ம தாகத்தை தீர்க்கிற தண்ணி நம்முடைய சபையிலிருந்து நதியாக புறப்பட்டு ஓடும்போது அநேகர் வந்து, அதான் அந்த கண்மலையை அடித்து அந்த தண்ணி புறப்பட்ட உடனே ஜனங்களுடைய தாகம் தீர்ந்தது. அந்த ஆட்டுக்குட்டிகளும் மிருகங்களும் தாகம் தீர்ந்ததாம். அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்குள்ள இருந்து புறப்படுற அந்த ஜீவ தண்ணீர் இருக்கு பாருங்க, நமக்குள்ள இருந்து புறப்படக்கூடிய அந்த கர்த்தருடைய வார்த்தை, ஆவியானவர் அபிஷேகம் பண்ற வார்த்தை இருக்கு பாருங்க, அது அநேகருடைய தாகத்தை தீர்க்கிறது மாத்திரமல்ல, அவங்க கூட வரக்கூடிய அந்த யாராவது ஒருத்தர் கூட வருவாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ஒரு சில நேரத்தில் மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார். அந்த சிச்சுவேஷனில் மனைவி ஒரு நாள், இது நடந்த ஒரு சம்பவம், மனைவி ஒரு நாள் சொல்லியிருக்கிறாங்க கணவனை, எப்பவும் சபைக்கு போகும்போது கூப்பிட்டுருக்குறாங்க, எங்கள் சர்ச்சுக்கு வாங்க வாங்கன்னு. அவர் சொல்லியிருக்கிறாரு, இது வேறு உன்னை போக நான் பர்மிஷன் கொடுக்குறேன், நான் தடை பண்ணல, என்ன நீ கூப்பிடாது, நான் போகிற இடத்துக்கு நீ வராத, நீ போகிற இடத்துக்கு நான் வரல, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் என்ன நடந்திருக்குது, மனைவி சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் ட்ராப் மட்டும் பண்ணிடுங்க சர்ச்சில், எனக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு. உடனே அவரும் வேண்டாம் வெறுப்பா, சரி வா, நான் உள்ளெல்லாம் வரமாட்டேன், நான் உன்னை விட்டுட்டு வந்துடுவேன், திரும்பி வரும்போது நீ தான் வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். சரின்னு சொல்லிட்டு மனைவி என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதை இறங்கிட்டு மனைவி சர்ச்சுக்குள்ளே போயிட்டாங்க. போய் மனைவி ஆராதனையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா லாஸ்ட் ரோவில் கணவன் உட்காந்துருக்கிறாரு. இவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம், வந்து கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் போலியா என்னை விட்டுட்டுன்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னாராம், நான் உன்னை விட்டுட்டு பைக்கை திருப்பிட்டேன், திருப்பும் போது உள்ளேருந்து ஸ்பீக்கர்லேருந்து ஒரு சவுண்டு ஒன்று வந்துச்சு, அது என் இருதயத்தை என்னவோ செஞ்சிச்சு, சரி என்னதான் இருக்குது அப்படி ஓடி ஓடி வரால, அப்படி என்னதான் இங்கே பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்க வந்தேன், எனக்கு இந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ரொம்ப சமாதானமாக இருந்துச்சு, நானும் உன் கூட வரலான்னு நினைக்கிறேன் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவன் தொடர்ந்து வர ஆரம்பித்தார். இதுதான் நான் சொல்லுவேன், மனுஷர்களும் குடிச்சு கூட வர ஆடு மாடும் குடிச்சிடும், அந்த தாகத்தையும் அதை தீர்த்துரும், சம்பந்தம் இல்லாதவங்களாம் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அதான் பெரிய ஆச்சரியம்.